Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்திரலாம். இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம். இது மூணையும் வந்து நம்ம மிக்ஸில அரைச்சுக்க போறோம். உங்களுக்கு வந்து மிளகாய் தேவைப்படலை, அதாவது மிளகாய் பொடியே போதும் அப்படின்னா நீங்க மிளகாயை அவாய்ட் பண்ணிடலாம். ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க போட்டுக்கலாம். ஆனா நீங்க மிளகாய் பொடி போட்டாதான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்ல கலரா இருக்கும். அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு செய்யறது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மூணையும் வந்து நம்ம மிக்ஸில நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். தண்ணிலாம் விட வேண்டாம். நான் நீங்க இந்த வெங்காயத்துல இருந்து வர்ற தண்ணியே வந்து நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இதை வச்சு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்புறம் கரம் மசாலா பொடி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுக்கு நம்ம மசாலாலாம் எடுத்துருக்கோம். அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, அப்புறம் மிளகு, அப்புறம் கடற்பாசி, இவ்வளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முட்டை வந்து 6 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்குது, அதனால் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம தயிர் எடுத்துருக்கோம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டி தயிர் எடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த தயிர் தான் வந்து இந்த முட்டை குழம்புக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றிருக்கோம். இது வந்து நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை இதில் சேர்த்துடலாம். அடுத்து நம்மளுக்கு இந்த மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துடணும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சேருங்க. இந்த மசாலா வந்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி, ஜீரக பொடி, மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி பரட்டி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே வந்து குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் வந்து நல்லா கக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். இதில் வந்து நம்ம வெறுமனையாக வெங்காயம் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கோம். ஆனால் குழம்பு நல்லா எவ்வளோ கண்டு வருது பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து திக்காகவே வேணும், கட்டியாக தான் வேணும் அப்படின்னா இதே நம்ம முதல்ல இருந்த பக்குவத்திலே கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் வந்து ரைஸுக்குங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக விடுறேன். இது இன்னும் கொதிச்சு நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றும் போது சரியாக வரும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உப்பு வரப்போ எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ தரன்னு கொதிக்கும் போது தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும். அப்போ தான் வந்து முட்டை வந்து அப்படியே வந்து வேகும், இல்லாட்டா களைஞ்சி போயிடும். ஒரு முட்டை போட்ட இடத்துல இன்னொரு முட்டை போட்டாதீங்க, மாற்றி மாற்றி போடுங்க, அவ்வளோதான். இப்போ எல்லா முட்டையும் உடச்சி போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் முட்டை வந்து வேகிற அளவுக்கு நம்ம விடணும். முட்டையை வந்து களைச்சி விட்றாம நிதானமாக எடுத்து மட்டும் விடுங்க, அடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா. இப்போ வந்து இதை கொஞ்ச நேரம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து உங்களுக்கு நல்லா வேகும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து பார்த்துடலாம். இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்து எண்ணெய்லாம் வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கிடுச்சு. முட்டையும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து முட்டை வெந்திருக்கான்னு வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. அதனால வந்து முட்டை கண்டிப்பாக வெந்துடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உடச்சி விட்ட முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சாச்சு. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.